வணக்கம் வள்ளுவரே. இப்போது நல்ல காரியங்கள் தர்ம காரியங்கள்லாம் நம்ம வாழ்நாளில் செஞ்சிடங்கிறத நானும் ஒப்புத்துக்கிறேன். ஆனால் இப்போவே அதை செய்யணுமா? கடைசி காலத்தில் செஞ்சால் போதாதா? அப்பனே, அருமையாக கேள்வி கேட்ட. கடைசி காலம் எப்போன்னு நமக்கு தெரியுமோ? தெரியாது. எப்போதாயினும் கூற்றுவன் வருவான். அவன் போற்றவும் போகான், பொருளுடும் போகான். எமனை சம்திங் கொடுத்து சமாளிக்க முடியாது. அதனால் நாக்கு உள்ள இழுத்து விக்கல் வரும் மரண தருவாய் ஒருவனுக்கு எப்போ வேணாலும் வரலாம். அதனால் அதற்கு முன்பாகவே, அதாவது இப்போத்திருந்தே நாம் நல்ல காரியங்களை தர்ம காரியங்களை செய்ய ஆரம்பித்து செய்துக்கிட்டே இருக்கணும். இதைத்தான் நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும்னு நிலையாமை அதிகாரத்தில் 335வது குறளாக எழுதி வச்சேன். ஆகா, நிலையாமையை அருமையாக புரிய வச்சுட்டீங்க வள்ளுவரே. நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். என்னைக்குனாலும் நமக்கு மரணம் வரலாம். அதனால் நாளைன்னு நல்ல காரியங்களை தள்ளி போடாமல் எல்லா நல்ல காரியங்களையும் அரசியல்களையும் இப்போதிருந்தே செய்து புண்ணியத்தை சேர்த்துக்கோன்னு எங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவாம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.